இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டு. எதை குறித்துனா, அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் அடைக்கலத்தை கொடுக்க போகிறார் என்கிற ஒரு நிச்சயத்தை இந்த வசனத்தின் மூலமாக நமக்கும் தேவன் போதிக்கிறாரு. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் எவ்வளோ முக்கியமாக இருக்கு இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. ஒரு மனுஷன் நீண்ட ஆயுசோடு இருக்கான்னா அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான், அவன் தீமையை விட்டு விலகி இருக்கிறான் இல்லையா? அவன் நன்மை செய்கிறவனாக இருக்கான். அப்போ அது அவன் ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கு. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாதுன்னு நீதிமொழிகள் 19:23 பார்க்குறோம். எரேமியா 32ஆம் அதிகாரம் 39லேருந்து 40 வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது, அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியார்களுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி அந்நாட்களிலே எனக்கு பயப்படும் படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியும் கட்டளை இட்டுன்னு சொல்கிறாரு. அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் முதலாவது பெற்றோர்களுக்குள்ளே இருக்கணும், அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைகளுக்கு அது நன்மை உண்டாகுமா. அதே போல் அவர் சகல நாட்களும் அவருக்கு பயப்படுகிற பயத்தையும் ஒரே இருதயத்தையும் அவருடைய வழியும் நமக்கு கட்டளையிடுவேன்னு சொல்கிறாரு. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களோடு கர்த்தருடைய கரம் இருக்க, அப்போ அவர்களை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, அவங்களை கைவிடவும் மாட்டார். ஏன்னா அவர்களுக்கென்று அவர் நித்திய உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார் இல்லையா? அதனால் அவங்கள விட்டு அவர் அகன்று போக மாட்டேன்னு சொல்கிறார். அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர்களுடைய இருதயத்திலேயே நான் வைக்கிறேன்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகம், நீதிமானதற்குள் சுகமாய் இருப்பான்னே நீதிமொழிகள் 18:10 பார்க்குறோம். அப்போ கர்த்தருக்கு பயந்து அவருடைய நாமத்தை நாம் எப்பவுமே அவர் நாமத்தை உச்சரிக்கிறவர்களா, அவர் நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களா இருக்கிறவங்களுக்கு அவர் துருகமாக இருப்பார், பாதுகாப்பும் அரணும் கோட்டையுமா நமக்கு இருப்பார். அப்போ நீதிமான் அவருடைய நாமத்தில் எப்பயுமே அவன் ஒளிந்து சுகமாக இருப்பான். சங்கீதம் 119:13-14 பார்க்குறோம். உங்களுடைய வாக்கின் நியாய தீர்ப்பெல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் என்ன, அவர் நீதி நிறைந்தவர் இல்லையா? அவர் சத்திய தேவன், அவர் நீதிபரர். அதனால் அவருடைய நியாய தீர்ப்புகள் எல்லாம் என்னுடைய உதடுகளினாலே விவரிக்கிறேன்னு தாவீது சொல்கிறது போல் அவர் நீதி நியாயம் செய்கிற தேவன். ஏன்னா அவருடைய வலதுகரமே நீதியில் நிறைஞ்சிருக்குன்னு பார்க்குறோம். அதனால் திரளான செல்வத்தில் களி கூறுவதை பார்க்கிலும் கர்த்தருடைய சாட்சியின் வழிகளிலே நான் களி கூறுவேன். அவருடைய சாட்சிகள் அநேகம் இல்லையா? சாட்சியுள்ள வாழ்க்கையா வேதாகமத்தில் வாழ்ந்தவர்கள் அநேகர். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் அவர் தேவனாக இருந்தார். அவர்கள் எல்லாம் எப்படி சாட்சியாக வாழ்ந்தாங்க, அந்த வழியிலே நான் களி கூறுவேன்னு தாவீது சொல்லுகிறத பார்க்குறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7-8 நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுன்னு சொல்கிறார். அதனால் நாமே சுய புத்தியின் மேல் சார்ந்து கொண்டு நம்மை ஞானி என்று எண்ணாதபடிக்கு கர்த்தர் தீமையெல்லாம் விட்டு விலகி இருங்கன்னு சொல்கிறார். அதுதான் உங்கள் நாபிக்கு ஆரோக்கியம், அது நம்ம வயிற்றுக்கு ஆரோக்கியம், நம் எலும்புக்கு அது ஊன்னா எலும்புக்குள்ளே இருக்கிற ரத்தத்தை போல அது நமக்கு பலனை தருகிறதா இருக்குது. எது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சங்கீதம் 34:7-11 வசனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்கள் சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருக்கு பயந்து இருக்கும்போது அவர்களை தேவன் சூழ்ந்து கொள்ளுகிறார். எந்த ஒரு தீமையான கிரியைகளும் அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் அவங்களுக்கு பாளையம் இறங்குகிறார். கர்த்தருடைய தூதர்கள் அவர்களுக்கு பாளையம் இறங்குகிறார்கள்னு பார்க்குறோம். அதே போல் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் நமக்கு செய்த நன்மைகளை, அவர் நமக்கு கொடுத்துருக்கிற கிருபைகளுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தணும். தேவனுடைய அன்பை அதனால் நாம் ருசி பார்க்குறோம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்துருங்க. அவருக்கு பயந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு குறைவில்லை. ஏன்னா சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து உணவு கிடைக்காம அது பட்டினியாக இருக்கலாம், ஆனால் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்கிறாரு. அதனால் பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, கர்த்தருக்கு பயப்படுதில்லை அவங்களுக்கு போதிங்க, உங்களுக்கு நான் அதை போதிப்பேன்னு சொல்கிறாரு. நம்ம பிள்ளைகளுக்கும் தேவன் அந்த பயத்தை கொடுத்து போதிக்க வைப்பார், போதித்து நடத்துவார். ஏன்னா கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும்னே சொல்கிறார். அதன் செட்டையின் கீழே ஆரோக்கியம் உண்டு. கர்த்தருடைய கரத்திலே நமக்கு ஆரோக்கியம் உண்டு. மல்கியா 4:2 இப்படி எழுதியிருக்கிறத பார்க்குறோம். அப்பொழுது நீங்கள் வெளியே புறப்பட்டு போய்
கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்கிற ஒரு வாக்கை நம்ம கொடுக்குறாரு. அப்போ ஆரோக்கியமும் சுகமும் அவருடைய கரத்தில் இருக்கிறதுனால, அவர் செட்டையில் இருக்கிறதுனால நாம் கொழுத்த கன்றுகளைப் போல வளர தேவன் கிருபை பாராட்டுவார். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளை மேலே பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவானே சங்கீதம் 112:1 பார்க்குறோம். அப்போஸ்தலர் 9:31 யூதேயா, கலிலேயா, சமரியா ஆகிய நாடுகளில் சபைகள் எல்லாம் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைவதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து கொள்ளுங்க. அப்போ எல்லா எல்லையிலையும் சுவிசேஷமும் பக்தி விருத்தியும் அங்கெல்லாம் சென்று அடையணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் பரிசுத்த ஆவியின் ஆறுதலில் நடக்கிறவர்களாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்சி தேய்ச்சி பலப்படுத்துவார். நான் சோர்ந்து போகும்போது எல்லாம் தேவன் நம்மை பலப்படுத்துவார். ஏசாயா 33:6 பார்க்குறோம், பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் அவருடைய காலங்களின் உறுதியாக இருக்குது. அப்போ இன்றைக்கி எந்தெந்த ரட்சிப்புக்கு நீங்கள் காத்திருக்கிறீங்களோ அது கர்த்தருடைய காலத்தின் உறுதி. அந்தந்த நேரத்தில் அதை தேவன் செய்வார். அந்த பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் அவருடையது. அதனால் கர்த்தருக்கு பயப்படுதல் தான் அதன் பொக்கிஷம். அப்போ நீங்கள் தேவனுக்கு பயந்தீங்கன்னா இந்த பூரண ரட்சிப்பு ஞானம் அறிவு உங்கள் எல்லையிலே, உங்கள் வீடுகளில், உங்கள் பிள்ளைகளுக்குள்ளாயே இறங்க கர்த்தர் கிருபை செய்வார். பிரசங்கி 7:18 பார்க்குறோம், நீ இதை பற்றி கொள்வதும் இதை கைவிடாதிருப்பதும் நலம். தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றினின்றும் காக்கப்படுவான்னு சொல்லப்படுது வேதவசனத்தில். அப்போ நம்ம தேவனை பற்றி கொண்டு அவருக்கு பயந்து அவர் கட்டளை கற்பனைகளின்படியெல்லாம் நம்ம நடந்தோம்னா கர்த்தர் எல்லா தீமைக்கிலிருந்து நம்மை காத்து வழிநடத்துவார். நீதிமொழிகள் 3:25-26 சடுதியான திகில் துஷ்டர்களுடைய பாழ்கடிப்பு வரும்போதெல்லாம் நீங்கள் அஞ்ச வேண்டாம். ஏன்னா கர்த்தர் தான் உங்கள் நம்பிக்கையாக இருக்கிறதுனால உங்கள் கால்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு தேவன் காப்பார். இன்றைக்கி நம்ம கால் தடுமாறலாம், நம் கால் தவறுகிறதா இருக்கலாம், இடறுகிறதா இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு காத்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் கால்கள் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். திகிலுக்கும் பயத்துக்கும் உங்களை நீங்களாகி ரட்சிப்பார். ஏன்னா அவரை நீங்கள் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறதுனால. அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவர்கள் பிள்ளைகளுக்கும் தேவன் அடைக்கலத்தை தருவார். ஆமீன்.